நண்பர்களே, வெல்கம் டு ட்ரீம் லைஃப் சேனல். இந்த பெரியவரோட சந்தோஷத்தை பாருங்கள். அதுக்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர் திருப்தியாக நிம்மதியாக இருக்கார். இன்றைக்கி ஒரு தொழிலாளி ஒரு நாள் பூரா வேலை பார்த்தாலும் ₹500 மேலே கிடைக்கல. இதே பிஸ்னஸ்மேன், பெரிய தொழிலதிபர், ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனு இல்லைனா ஒரு சின்ன பிஸ்னஸ் டீலில் பெரிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ இருக்காங்க. அதுக்காக நமக்கு கிடைச்சது பத்தலை, நமக்கு கிடைச்சது போதுமானதாக இல்லை, நம்ம சுழண்டு படுத்துடணுமா? இல்லை, நமக்கு கிடைச்சதை திருப்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வாதாரத்தை கூட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம செஞ்ச தப்பு என்ன, நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமானது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் 90s கிட்ட இருந்துக்கலாம். ஒரு 30-25 வருஷம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாவும் நமக்கு காசு கொடுத்து வீட்டில் நம்ம தொடக்கப்பள்ளி போகும்போது நம்மளுக்கு கொடுத்து விட்ருப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் நான் 5 காசு கொண்டு போய் ஆரஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி சின்ன சின்ன மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, வீடியோ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸை அது அழகாக கொண்டு வரும். அது உங்களுக்கு இப்போ உள்ள லைஃப்பில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்கள் மன அழுத்தத்தை அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். நீங்கள் உங்கள் குழந்தை பருவத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காண்டி தான் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மொத்தமே 50 ரூபா கூட ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு விற்கும் உங்களுக்கு? எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்கும்? 200. சரி, 200 உங்களுக்கு எவ்வளோ லாபம்? மொத்த வியாபாரம் 200. புரியுது. சரி சரி சரி, மற்ற பண்டங்கள்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபா இருக்கும். அப்போ 250 ரூபா ஆச்சு. சரி சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச மிட்டாய் எது? உங்களுக்கு பிடிச்ச மிட்டாய் இதா? உனக்கு எந்த மிட்டாய் பிடிக்கும்? எந்த மிட்டாய் பிடிக்கும் கேளு, நான் வாங்கி தரேன். இங்கே அங்கே பார்க்கலாம், வாங்கடா வாங்க. உங்க அம்மா எவ்வளோ கொடுத்துச்சு உனக்கு இன்னைக்கு? டெய்லி காசு கொண்டு வர மாட்டியா? எவ்வளோ கொண்டு வருவா டெய்லி? 5 ரூபா. நீ எவ்வளோடா கொண்டு வர டெய்லி? 5 ரூபாய்க்கு என்ன சாக்லேட் வாங்குவீங்க? நீ எவ்வளோடா கொண்டு வருவ? 10 ரூபாயா? டெய்லி 10 ரூபாயா? தங்கச்சிக்கு சேர்த்துனடா. உனக்கு 5 ரூபா. பாப்பாக்கா?